வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஃப்ளவர் ஃப்ரேம் எஃபெக்ட்டில் வந்துட்டு ஒரு ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ராம்ட்டில் வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் ஜெமினின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த கூகுள் ஜெமினி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டுலையுமே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாய்ஸ்க்கான ஃப்ராம்ப்ட் கேர்ள்ஸ்க்கான ஃப்ராம்ப்ட்னு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். எந்த கேட்டகரியில் வேணுமோ அதை ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுலேயே அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேன்னா மேன், உமன்னா உமன் அப்படி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் பேபிஸ்க்கு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே பேபின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கிட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்குன்னா அங்கே வந்துட்டு நான் பிளாக் சுடிதார் இல்லைனா அந்த ஒயிட் சுடிதார் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ட்ரெஸ் கோடிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் ஸோ கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நான் ட்ரெஸ் கோடிங் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ளூ அதாவது இந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ப்ளூ கலரில் இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலரே கொடுத்துக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னா வேறு எதாவது கலர் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு என்ன கலர் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரியை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி மோஸ்ட்லி வரும். இல்லை அப்படின்னா வேறு ஃபேஸ் கட் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இது ஃபோட்டோ நல்லா வரல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ எகைன் சொல்கிற மாதிரி தான் பாய்ஸ்க்கான ஃப்ராம்ப்ட் கேர்ள்ஸ்க்கான ஃப்ராம்ப்ட் அதில் அந்த கரெக்ஷனை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட ஃபேஸ் கட்டே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் கரெக்ஷனில் கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எடிட்டிங்கும் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆச்சு. எப்படி ஃபோட்டோ கரெக்டாக ஃபேஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். குரோமில் இதை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி கரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கலர் ஃப்ளவர் கலர்லாம் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த ரெண்டு கரெக்ஷன்ஸ் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.